பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இப்போ நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சீகன் பால் ஐயாவுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பின்னாடி இருக்க பாருங்க ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் தான் அவர் வாழ்ந்துருக்கிறாரு. இங்கேருந்து தான் அந்த ஸ்கூல் ஒன்று ஸ்தாபிச்சிருக்காரு. இந்த ஸ்கூலெல்லாம் அவர் தான் கட்டப்பட்ட ஸ்கூலு. அந்த வீடு, அந்த ஸ்கூலு எல்லாமே வந்துட்டு அவர் ஸ்தாபித்து அவர் நடத்தியிருக்காரு. அதுதான் அந்த பின்னாடி இருக்கிற இடத்துல தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு எல்லாமே வச்சு நடத்தியிருக்கிறார். பிரிண்டிங் ப்ரெஷ்ஷெல்லாம் அதில் தான் இருக்குது. அவர் அச்சடிக்கப்பட்ட அந்த அச்சாணிங்க, அந்த எல்லாமே அந்த காகிதங்கள், ஓலைகள் இதெல்லாம் வச்சு அவர் எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கிறாருன்றதெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க. அந்த மியூசியமாக பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பாருங்க, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பாருங்க, சீகன் பால் ஐயா மட்டும் இல்லாமல் அவரோடு கூட அநேக சிநேகிதர்கள் வந்து அநேக நண்பர்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். நல்ல ஒரு மகிமையான ஒரு ஊழியம் இந்த இடத்துல ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று கூடி தான் இந்த ஊழியத்தை நிலைப்படுத்தி இந்த நிலைமைக்கு கர்த்தர் நிலைநிறுத்த கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது தேவனுடைய அனுக்கிரகம். நண்பர்கள்லாம் இணைந்து செய்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு சிநேகம் ரொம்ப அவசியங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒருத்தருக்கு ஐக்கியம் கொள்ளும்போது, 2-3 ஒருமனப்படும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. சிலர் ஒருமனப்பட்டாதாங்க கர்த்தருக்காக சாதிக்க முடியும். அப்போது வெறும் சீகன் பால்க்கு மட்டும் இல்லாமல் அவரோடு கூட அநேக மிஷனரிமார்கள் வந்து அவரோடு கூட இணைந்து அநேக காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. இந்த தரங்கம்பாடியே ஒரு பயங்கரமாக ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தாங்க ஊழியம் செய்யணும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு தீ பற்றி பிடிக்குது. கர்த்தருக்காக சாதிங்க. நம்ம கண்ணை மூடிட்டா கூட பெரிய காரியத்தை கர்த்தருக்காக சாட்சியாக நிறுத்துவார். இப்படி அவங்களுடைய வாழ்க்கை இப்படி போச்சு, கடந்து போச்சு. அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எல்லாமே சாதிச்சிருந்தாலும் எதையும் அவர் பேர் வச்சுக்கின்னு இல்லை. அவர் சந்ததி கூட அதை அனுபவிக்கலை. இன்றைக்கி யாரோ அந்த இடத்த ஆக்கிபை பண்ணி அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொஞ்சம் பொறுப்பெடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. எல்லாம் பெரிய கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படி ஒரு சாதனை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் செய்த ஊழியங்களைப் போல் நாமும் ஊழியம் செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவரே தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் பெரிய காரியத்தை சாதிக்க உதவி செஞ்சுருக்கிறீங்க. எங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தமிழில் அச்சிடுவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தாரப்பா. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், கோடிக்கணக்கான பைபிள் அச்சடிக்கப்படுகிறது. எவ்வளோ ஜனங்களுக்கு போய் அது சேர்ந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆசீர்வாதம்ப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீ செய்த ஊழியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மனுஷனை கொண்டு, இந்த ஊழியக்காரரை கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்க உதவி செஞ்சீங்களே. நாங்களும் அப்படி சாதிக்க எங்களுக்கும் கிருபை தாங்க, பலம் தாங்க. ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்க சுவாமி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க தயவு பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியம் உங்களை வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.